ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமிழ்நாடு வந்து சென்ற நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ஆகியோரை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்துள்ளனர். அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி சுமார் ஓராண்டு ஆகிவிட்ட நிலையில் கூட்டணி வலுப்பெறாமல் இருந்தது தொண்டர்களிடையே சோர்வை ஏற்படுத்தியது. இதனிடையே 2 நாள் பயணமாக அமித் ஷா தமிழ்நாடு வந்து சென்ற நிலையில் அதிமுக பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் முகாம் இல்லத்துக்கு பாமக தலைவர் அன்புமணி மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் சென்றனர். அப்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் கூட்டாக தெரிவித்த அவர்கள் தொகுதிகளின் எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேருவார்கள். எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பியவாறும் இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம். எங்கள் தொண்டர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். பாமக நிறுவனர் ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது எடப்பாடி பழனிசாமி மற்றும் அன்புமணி இருவருமே பதிலளிக்காமல் சென்றுவிட்டனர். சார், ராமதாஸ் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா அல்லது சார் அவரோட தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சந்திப்பின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம், SP வேலுமணி மற்றும் பாமக சார்பில் வழக்கறிஞர் பாலு, திலகபாமா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.